அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பு நிரந்தரமே என்ற தலைப்பிலே பயானை கேட்டு பயன் பெறுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومنهم من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கும். நம்மை விட்டு 3 வாரங்கள், ரமதானுடைய சிறப்பு மிகுந்த 3 வாரங்கள் கழிந்து கடைசி வாரமான 4வது வாரத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு சில தினங்களில் ரமதான் நம்மை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். இந்த ரமதானில் நாம் நிறைய முடிந்த அளவுக்கு அமல் செய்திருக்கிறோம். இந்த அமல் இந்த ரமலானோடு மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக இருப்பதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். நேற்று இரவு லைலத்துல் கத்ர் என்று எல்லா மஸ்ஜிதுகளிலும் மக்கள் அதிகமாக ஒன்று கூடியிருப்பார்கள். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த இரவுல குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று சொல்வது மட்டுமல்லாமல், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகின்றார்கள். உங்களோடு முசாஃபஹா மானகா செய்கின்றார்கள். இந்த காலை ஃபஜ்ர் வரை அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். அதனால் அந்த பாக்கியங்களை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு நாள் மட்டும் எல்லோரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு நிலையை நாம் காலங்காலமாக பார்க்கின்றோம். ஆனால் நிரந்தரமாக எல்லா நாட்களும் அந்த மலக்குமார்கள் இறங்கி வர வேண்டும், நமக்கு நல்ல ஒரு சுப செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நமக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டியிருக்கிறான். என்ன, ரமலானில் மட்டும் தொழுதோம், நோன்பு வைத்தோம், குர்ஆன் ஓதுனோம், அதோடு போய்விடாமல் நிரந்தரமாக அந்த மலக்குகளோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் தீனுடைய தொடர்போடு நாம் இருப்பதை அல்லாஹு தஆலா பிரியப்படுகின்றார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா, முஸ்லிம் அல்லாதவர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் இந்த துன்யாவுடைய பங்கு நமக்கு வேண்டும் என்பதாக சொல்றார். வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, துன்யாவில் எங்களுக்கு கொடு, என்னென்ன தேவையோ எல்லா தேவையும் எங்களுக்கு கொடுப்பாயாக என்று கேட்குறாங்க. ஆனால் ஒமாலஹும் பில் ஆখিরাতি மின் ஹலாக், மறுமையில் அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை. துன்யாவில் எல்லாமே கொடுத்துடுவாங்க, மறுமையில் அல்லாஹ்வுடைய நசீப், பங்கு, உதவி எதுவுமே அவர்களுக்கு இருக்காது. ஆனால் ஈமான் கொண்டவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார், இம்மையிலும் எங்களுக்கு நல்லதை கொடுப்பாயாக, நாளை மறுமையிலும் அதே நல்லதை எங்களுக்கு கொடுப்பாயாக என்ற துஆவை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள் கேட்பார்கள் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான். இந்த துன்யாவோடு நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரசூலோடு உள்ள நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்பதை ஈமான் கொண்டவர்கள் விரும்புவார்கள், அதைத்தான் அல்லாஹ்விடம் கேட்பார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான். நாம் அந்த ரமலான் ஒரு மாதம் முடிஞ்ச அளவுக்கு இபாதத் செய்துட்டு ரமலானுக்கு பின்னாடி பள்ளியில் நம்ம இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கைசேதமுடையவர்களாக ஆகிவிடுவோம். அப்படித்தான் இப்போ உள்ள சூழ்நிலை இருக்கு. பள்ளியில் நிரம்ப ஒவ்வொரு வக்திலையும் நிறைய நபர்களை பார்க்குறோம். ஆனால் ரமலானுக்கு பிறகு
பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகு பள்ளி காலியாக இருக்கும். முந்தைய நேரத்திலாம் ஒரு பெரிய ஹஸரத் இருந்தாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களுடைய கபரை வெளிச்சமாக்கணும், பெரியவங்க. அவங்க தான் தமிழ்நாட்டில் முதலாக ரமலானுக்கு பிறகு பள்ளிக்கு ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே பள்ளியினுடைய நல்லது விட்டது எழுதப்படக்கூடிய ஒரு போர்டில் எழுதுவாங்க, ரமலானில் வந்தவர்களை காணவில்லை, கண்டுபிடித்து கொண்டு வருவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் என்பதாக பள்ளியாசனுடைய போர்டில் எழுதி போடக்கூடிய ஒரு பழக்கத்தை அந்த ஹஸரத் அவங்க வச்சுருந்தாங்க. அப்படித்தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் அந்த ரமலானில் நாம் தொழுதோம், 27 லைலத்துல் கத்ர் முடிஞ்ச உடனே எல்லாரும் இல்லாமல் போயிடுறோம். அந்த மலக்குகளுடைய தொடர்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டு நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த மலக்குமார்கள் எப்பொழுதும் நம்மளுடைய ஸஹபத் தொடர்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானில் செய்த அமலை போல ரமலான் அல்லாத காலத்திலும் அமல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இபாதத்தில் ஈடுபடணும். ஆனால் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவங்கெல்லாம் துன்யாவை ஒரு பெருசாவே கருதுறதில்லை. எப்பொழுதுமே அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையிலே இருந்தார். ஹஸரத் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற ஒரு சஹாபி, ஹரம் ஷரீஃபினுடைய அந்த சாவியை வைத்திருக்கக்கூடிய குடும்பத்தில், இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தில் தான் இருக்கும். உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபி தான் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய போகும்போது சாவியை ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்க மறுத்தார். ஆனால் ரசூலுல்லாஹ் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு அதே சாவியை தாங்கள் வாங்கி தேவையை முடித்த பிறகு அந்த சஹாபியிட்டு தான் கொடுத்தார். கொடுத்து காலங்காலமாக இது உங்களிடமே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் இன்னேர் வரைக்கும் இல்லை, கியாமத் வரைக்கும் ஹஸரத் உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வராசத்து குடும்பத்துக்காரங்கள்ட்டே அந்த சாவி இருக்கு. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட பிறகு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ் தீனுடைய விஷயத்தை, சொர்க்க நரகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டீங்க. அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நான் சில முடிவுகளை வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னுடைய ஹயாத் உள்ள வரைக்கும் தொழுதுகிட்டே இருப்பேன், நோன்பு வைத்து கொண்டே இருப்பேன். இப்படி எது எது துன்யாவுடைய தேவை இல்லாமல் ஆக்குமோ அதெல்லாம் செய்யணும்னு சொன்னேன். நான் திருமணமே முடிக்க மாட்டேன், இறைச்சியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு துறவர மாதிரி போனேன். ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது நம்ம ஷரியத்தில் இல்லை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இப்படி இருப்பதை விரும்பவில்லை. நான் ஒரு நபி, நானும் திருமணம் முடிச்சிருக்கிறேன், உங்களை போல நோன்பு வைக்கிறேன், சில சமயம் நோன்பு இல்லாமல் இருக்கேன், நானும் இறைச்சி சாப்பிடுகின்றேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிட்ட சொல்லி நடுநிலைமையாக இருக்கணும். நம்ம அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கம் இருக்க நடுநிலைமையான மார்க்கம். ஒரே துன்யாவிலேயும் மூழ்கக்கூடாது, அதே போல தீன்லேயும் மூழ்கியே இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான காரியங்களை எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை நான் சொல்லி தந்திருக்கிறோனோ அதே போல நீங்கள் செய்யணும்னு சொல்லி அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்பிய விஷயத்தை ஹதீஸில் பார்ப்போம். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு துன்யாவுடைய தேவையே இல்லை. அல்லாஹ் ரசூலுடைய சொர்க்க நரகத்தினுடைய விஷயத்தை சொல்லிட்டா அது அப்படியே அதிலே மூழ்கிடுவாங்க. ஆனால் நாம் அதற்கு நேர் மாற்றமாக துன்யாவிலே மூழ்கி இருக்கிறோம். ரமலான் ஒரு மாதம் பள்ளியோடு இணைந்து ரமலான் அல்லாத மாதங்களில் பள்ளியை விட்டு தூர விலகி இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் எல்லா காலமும் அல்லாஹ் ரசூலோடே இருப்பதாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஹஸரத் ஹன்னுவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த வரலாறுலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த சஹாபி ஒரு சமயம் வீட்டிலிருந்து வராங்க. நாபக ஹன்னலா, இந்த ஹன்வலா முனாஃபிக்காகிவிட்டான் என்பதாக ரோட்டில் புலம்பிக்கிட்டே வரார். இடையில ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தடுத்து, என்ன சொல்றீங்க, நீங்க எப்படிப்பட்ட ஒரு பெரிய சஹாபி, நீங்க எப்படி முனாஃபிக் ஆகிட்டதா சொல்லலாமா அப்படின்னு அந்த சஹாபியை தடுக்கிறாங்க. அப்ப ஹஸரத் ஹன்வலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை, நான் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும்போது சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, மறுமை சம்பந்தமான விஷயங்களை சொல்லும்போது அதையெல்லாம் நாம் அடைய வேண்டும், நரகத்தை விட்டு தப்பிக்க வேண்டும்
என்ற ஒரு பேர் ஆசை நமக்கு இருக்கு. ஆனால் வீட்டுக்கு போயிட்டா மனைவி மக்களோடு கலந்து துன்யாவில் மூழ்கிடுறோமே, அப்போ நம்ம முனாஃபிக் தானே. அங்கே ஒரு முறை, இங்கே வீட்டுக்கு வந்தால் வேற ஒரு முறையில் இருக்கமே, இது முனாஃபிக் தரம் இல்லையா என்று ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்னுடைய நிலைமை அப்படித்தான். நான் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும்போது இப்படித்தான் இருக்க, வீட்டுக்கு போனால் மாறிடுறேனே, வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நம்ம விவரம் கேட்போம் அப்படின்னு 2 சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் விவரம் சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாஅத்தன் சாஅத்தன், ஒரு நேரம் இப்படித்தான் இருக்கும், ஒரு நேரம் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் மலக்குகள் அல்ல, மனிதர்கள் தான். எல்லா நேரமும் மலக்குகளை போல் நாம் இருக்க முடியாது என்று அந்த சஹாபாக்களை பக்குவப்படுத்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததை நம்ம பார்க்கணும். இதுதான் வாழ்க்கை. உலகத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கு, எப்போ பார்த்தாலும் துன்யாவிலே மூழ்கக்கூடாது. அதே சமயத்தில் துன்யாவை விட்டுட்டு மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் நாம் ஒரே மறுமையினுடைய சிந்தனையில் மூழ்கிவிடக்கூடாது, நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்கணும். ஹஸரத் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிலாஃபத்துடைய நேரத்தில் தொழுக முடிந்த பிறகு பள்ளியில் யாராவது இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. தொழுதுட்டு பள்ளியாசலில் ஓதிக்கிட்டு இருக்கிறது அல்லது தூங்கிறது இந்த மாதிரி இருந்தால் சவுக்கை எடுத்து அடித்து வெளியே விரட்டுவாங்க. அன்ன சமாலா தம்துரு தகபன் வலா ஃபில்லத், இப்படி தொழுதுட்டு பள்ளியாசலில் இருக்கிறதுக்கு விட மாட்டாங்க. வானம் தங்கத்தையோ வெள்ளியாவோ கொட்டக்கூடியதாக இல்லை. உங்கள் வேலை தொழுகை நேரம் முடிந்து விட்டதா, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முடிந்து விட்டால் துனியாவில் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் செல்லுங்க. குர்ஆன் ஷரீஃபில் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ். பள்ளியாசலில் ஜும்மா வந்திருக்கோம், ஜும்மா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக விரைந்து செல்ல வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான். அப்போ தொழுகையுடைய நேரம், இபாதத்துடைய நேரம் போக மீதியுடைய நேரம் நம்மளுடைய சுய தேவைக்காக செல்ல வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான். ஒரே தீனும் இருக்கக்கூடாது, ஒரே துன்யாவும் இருக்கக்கூடாது. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா இன்னைக்கு உள்ள நிலையில் இருந்திருந்தாங்கன்னா கடைவீதி நம்ம நேரம் அடித்து பள்ளியாசலுக்கு விரட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் அவங்களுடைய ஆட்சி காலம் இல்லை. அப்போ எப்படி இருக்க வேண்டும், நடுநிலைமையாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் மலக்குமார்களுடைய தொடர்போடு இருக்க வேண்டும் சொன்னால் சின்ன சின்ன அமலை கூட நிரந்தரமாக செய்யணும். ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அஹப்புல் அமாலி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான அமல் எது அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்சமாக செஞ்சாலும் சரி நிரந்தரமாக செய்யணும், இதைத்தான் அல்லாஹு தஆலாவுக்கு பிரியமான அமல். ரமலானில் மட்டும் நிறைய அமல் செஞ்சுட்டு ரமலான் அல்லாத காலத்தில் மலைக்கு கூட பள்ளியாசலுக்கு ஒதுங்காமல் போகிறோன்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கும் கோபத்திற்கும் ஆளாகும். எல்லா நேரமும் சின்ன அமலாக இருந்தாலும் கூட அந்த அமலை நிரந்தரமாக செய்வதை அல்லாஹு தஆலா பிரியப்படுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்வி கேட்ட சஹாபிக்கு பதில் சொன்னாங்க என்பதை ஹதீஸில் பார்க்கணும். அப்போ துன்யாவில் இருக்கணும், ஆனால் மறுமையினுடைய சிந்தனையோடு இருக்கணும். அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்யணும், நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றணும். ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி, துன்யாவினுடைய சிந்தனையே இல்லாத ஒரு சஹாபி. அந்த சஹாபிக்கும் ஹஸரத் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி, பார்சி நாட்டை சேர்ந்த சஹாபிக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன பிறகு ஒன்றுமில்லாத சஹாபாக்களை அந்த மதீனாவில் தங்களால் முடிந்த அளவுக்கு வசதியோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களோடு ஒன்று சேர்த்து விட்டார். அப்போ சல்மான் பார்சி அபூ தர்தா 2 பேரையும் சகோதரர் ஆக்கியிருந்தாங்க. அவங்க தங்களுடைய தேவை விஷயமா வெளியூர் போயிட்டு ஊருக்கு வரும்போது அபூ தர்தா வீட்டுக்கு போனாங்க. அப்போ கோசா முறையில் பர்தா முறையெல்லாம் இல்லாத ஆரம்ப காலம். அப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி ஒரு அலங்காரம் இல்லாமல்
ஒரு நீட்னஸான ஆடை அணியாமல் ரொம்ப பழைய ஆடைகளோடு இருக்கிறத பார்த்துட்டு சல்மான் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, சகோதரி ஏன் இப்படி இருக்கீங்க? கணவர் உள்ளூரில் இருக்கும்போது அழகான ஆடைகள் அணிய வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய நண்பர் சகோதரருக்கு துன்யாவினுடைய தேவையே இல்லை. எல்லா நேரமும் தொழுதுகிட்டு இருக்கிறாரு, எல்லா நாளும் நோன்பு வைக்கிறார். எங்களுடைய தேவைகள் எதுவுமே அவருக்கு இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொன்னதோடு ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருந்துட்டாங்க. சிறிது நேரம் கழித்து அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க. அந்த உடனே சாப்பாடு ஏற்பாடு நண்பருக்காக ரெடி பண்ண சொல்கிறாங்க. சாப்பாடு ஏற்பாடு நடக்கும். சாப்பாடு தயாரான பிறகு 2 பேரும் உட்கார வச்சு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உணவு அருந்த வைக்கிறாங்க, விருந்தாளியை. ஆனால் சல்மான் ரலியல்லாஹு தஆலா நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நஃபிலான நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ சல்மான் பார்சி ரலியல்லாஹு சொன்னாங்க, விருந்தாளிக்காக நஃபிலான நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. நீ நோன்பை விட்டுட்டு என் கூட சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கடைசியில் அவர் வழி இல்லாமல் நோன்பை முறித்து ஹஜ்ரத் சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உணவு அருந்துறாங்க. உணவு அருந்து அங்கேயே இருந்துட்டு இரவு தங்குறாங்க. தங்கும்போது சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு படுப்பதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு அபூ தர்தா தனியாக போகிறாங்க. அப்போ சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு என்ன படுக்க வச்சுட்டு எங்கே போகிற, பாய் எடுத்து போடு அப்படின்னு 2 பேரும் படுக்கிற மாதிரி வைக்கிறான். தொழுகிறதுக்கு நேரம் இருக்கு. இரவுல நேரத்தே நின்று தொழுது கஷ்டப்படுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பலை அப்படின்னு அந்த சஹாபியை சொல்லி படுக்க வைக்கிறாங்க. படுத்து காலையில் தஹஜ்ஜுடைய நேரத்திற்கு எழுந்திருச்சு தஹஜ்ஜத் 2 பேரும் தொழுகிறாங்க. பிறகு சுபு தொழுகிறாங்க. அப்போ அந்த சல்மான் பார்சி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னலி ரப்பிக்க ஹக்க அலைக்கா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு கடமை இருக்கு. உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. உன்னுடைய விருந்தாளிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. எல்லா நேரமும் உன்னுடைய கடமையை அல்லாஹ்வுக்காக செலவழிப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை என்று சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபிக்கு சொன்னதோட அந்த சஹாபி ஒரு கோபம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக இருக்கும்போது போய் விவரத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி சல்மான் வீட்டுக்கு வந்து இவ்வளோ வேலையை செஞ்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்க சல்மான், சல்மான் உண்மையை சொல்லி இருக்கிறார். அதுதான் உண்மையான மார்க்கம். நம்மளுடைய ஷரியத் எல்லா நேரமும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருப்பதையும் விரும்புறதில்லை. எல்லா நேரமும் துன்யாவிலே மூழ்கி இருப்பதை விரும்பவில்லை. அப்படியே இருக்கணும், இப்படி இருக்கணும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கணும், நம்மளுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் குறையில்லாமல் இருக்கணும். குர்ஆன் ஷரீஃபில் உள்ள இடத்துல அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனுன், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த விதமான பயமும் கவலையும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனால் இது யார்? அவுலியானா யார்? அல்லாஹ்வுடைய இறை நேசர் என்பவர் யார்? அது குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனுன், யார் அல்லாஹ் அப்படின்னு ஈமான் கொண்ட பிறகு அதில் நிரந்தரமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மறுமையினுடைய எந்த விதமான கவலையும் பயமும் இருக்காது என்பதாக சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய இறை நேசராக இருக்கணும்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, ஈமான் கொண்ட பிறகு நாம் செய்யக்கூடிய கடமைகளை குறைவில்லாமல் நடுநிலைமையாக செய்யணும். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அல்லாஹ் தான் நம்மளுடைய இறைவன் என்று ஈமான் கொண்ட பிறகு அந்த ஈமானில் நிரந்தரமாக இருந்து அமல் செய்யக்கூடிய மக்களின் மீது மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். அவங்க சொல்றாங்க, அல்லா தஹாபு
வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதுன். இப்படி நிரந்தரமாக இஸ்திகாமத்தாக நாம் செய்யக்கூடிய அமல்களை சரியாக செய்து வந்தால் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. உங்களுக்கு அற்புதமான நற்செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். மறுமையில் உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்வதை மலக்குமார்கள் இந்த மக்களுக்காக சொல்லுகின்றார்கள். எல்லா நேரமும் நம்மளோடு அவர்கள் தொடர்போடு இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். இந்த லைலத்துல் கத்ரோடு நம்மளுடைய தொடர்பு முடிந்து விடாமல் எல்லா நேரமும் அந்த மலக்குகளோடு சுஹபத்தோடு தொடர்போடு இருக்க வேண்டும் சொன்னால் இஸ்திகாமத்தாக இந்த ரமலானில் நாம் எப்படி அமல் செய்தோமோ இதே போல ரமலான் அல்லாத காலத்தில் கடமையான பரதான தொழுகைகளை நிறைவேற்றிய பிறகு முடிந்த அளவுக்கு நல்லமல்களோடு நாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மலக்குமார்களுடைய தொடர்பு இருக்கும். ஹஸரத் ஜுனைத் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெரிய வலி. அவங்கள்ட்ட பணிவிடை செய்வதற்காக ஒருத்தர் ஹாதிமாக வேலைக்காக வர்றார். வந்து நான் பணிவிடை செய்யணும், பெரிய வலியாக இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப நாளாக வேலை செய்கிறார். கடைசியில் ஒரு நாள் ஹஸரத் ஜுனைத் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட நான் உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் காரணம் ஹஸரத் ஜுனைத் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு காரணம் கேட்குறாங்க. ஏன் போறீங்க? என்கிட்ட என்ன குறை இருக்குது? இல்லை, நான் நீங்கள் பெரிய இறை நேசர், அல்லாஹ்வுடைய வலி நினச்சி வந்தேன். ஆனால் உங்கள்கிட்ட எந்தவித கராமத்துமே நிகழ. ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும், வலிமார்களாக இருந்தால் அற்புதம் நடக்கும். ஆனால் உங்கள்கிட்ட எதுவுமே அப்படி நடக்கலையே அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறார், அதனால எனக்கு உங்களோட இருப்பது விருப்பம் இல்லை, நான் போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ ஹஸரத் ஜுனைத் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நான் கேட்குற ஒரே கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இவ்வளோ நாட்களாக பல வருடமாக என்கிட்ட இருந்திய என்னைக்காவது ஒரு நாள் தக்பீர் தஹ்ரீமா தவற விட்டு நான் தொழுததை பார்த்துருக்கலான்னு கேட்குறாங்க. எல்லா வக்திலையும் தக்பீர் தஹ்ரீமா தவற விட்டு முன்சப்புகள் இல்லாமல் தொழுததை என்னைக்கா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் இஸ்திகாமத், இதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான், நீங்கள் தாராளம் இப்போ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை போக சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய வலியாக இருக்கணும்னா ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு விருப்பமான சின்ன செயலாக இருந்தாலும் கூட நிரந்தரமாக செய்வதைத்தான் அல்லாஹு தஆலா பிரியப்படுகிறார். அப்படி ரமலான் நாம் செய்த அமல்கள் போல ரமலான் அல்லாத காலத்திலும் அதிகமான முடிந்த அளவுக்கு அமல் செய்யக்கூடியவர்களாக மலக்குமார்களோடு தொடர்புடையவர்களாக நாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. அதோடு நாம் சென்ற வருடத்திலிருந்து பார்க்கோம், பலஸ்தீன மக்கள் ஒரு அழகான ஒரு விஷயத்தை, ஒரு வருத்தமான விஷயத்தை எழுந்தாங்க. ரமலான்ல இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறப்பதற்காக நாம் விதவிதமான பொருட்களை தேடுறோம். ஆனால் பலஸ்தீனுடைய மக்கள் தன்னுடைய குழந்தைகளை கஃன் செய்வதற்காக கஃனுடைய துணிகளை தேடக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கோம். அந்த மக்களுக்காக எல்லா நேரமும் இஃப்தாருடைய நேரம் மட்டுமல்லாமல் தஹஜ்ஜுடைய நேரம், வெள்ளிக்கிழமையுடைய நேரம் அதிகமான ஸலவாத்துக்களை ஓதி அந்த மக்களுக்காக ஒரு பாதுகாப்பு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாவதற்காக நாம் எல்லோரும் கண்டிப்பாக துவா செய்ய ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். மறைவாக இருக்கக்கூடியவர்களுக்காக நாம் துவா செய்யும் போது அல்லாஹ் தஆலா அந்த துவாவை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வான். அந்த மக்களுக்காக எல்லா நேரமும், குறிப்பாக இஃப்தாருடைய நேரமும் சஹருடைய நேரத்திலையும் கண்டிப்பாக நாம் துவா செய்யணும். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்